வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல்னு சாப்பிட்டு போர் அடிச்சா, இந்த மசாலா பிண்டி ரெசிபியை வெண்டைக்காய் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெயை போட்டு வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காய் பீசஸையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும்போது நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணி, தாளிப்புக்காக ஜீரகத்தை ஆட் பண்ணி, பொடியை நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. உப்பு கலந்து இதை நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரையிலும் வதக்கிக்கலாம். வதங்கினதுமே இதில் 1 டீஸ்பூன் அளவில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஒன்று சேர நம்ம வதக்கிக்கிட்ட இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி மீடியம் சைஸை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் இது எல்லாத்தையுமே கலந்து மசாலா ஒன்று சேர்ற மாதிரி வதக்கிக்கலாம். பெருங்காயப்பொடி, கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு தயிரை இந்த மசாலாவில் ஆட் பண்ண போகிறேன். இந்த கிரேவிக்கு தயிர் தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். நமக்கு நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா தயிர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று சேர வந்ததுமே நம்ம வெண்டைக்காய் வறுத்து வச்சுருக்கிற பீசஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 நிமிஷம் குக் ஆனதுமே நம்ம இறக்கணும்னா சூப்பரான மசாலா பிண்டி ரெடி.